இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி அவங்க பொண்ணை கூட்டிட்டு வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒரு 3 பொறுக்கி பசங்க இவங்களை இடிக்கிற மாதிரி போய் இவங்களை கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்ததுல இந்த 3 பேருக்கு எதாகல. ஆனா அந்த வண்டியை எடுக்கலான்னு பார்த்தா அந்த வண்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாதனால அந்த வண்டியை ஓரமா லாக் பண்ணிட்டு அந்த இடத்துலயே நடந்து போறாங்க. அங்க ஒரு ஆட்டோவை பாக்குறாங்க. அந்த ஆட்டோ சவாரிக்கு வருமான்னு கேக்குறப்ப அந்த ஆட்டோக்காரு அவங்க மனைவியை பார்த்தோன்னே தான் அவங்க 3 பேரையுமே ஆட்டோல ஏத்துறாரு. இவங்க ஆட்டோ எடுத்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டோக்காரர் ரெஸ்ட் ரூம்னா போயிட்டு திரும்பவும் அந்த ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது யாரும் இல்லாத நடு ரோட்ல ஒருத்தமே சவாரி கேட்கறான். இந்த நேரத்துல யாரும் வராதனால இந்த ஒரு நபரை மட்டும் நம்ம ஏத்திக்கலாமான்னு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கறான். அவங்களும் ஏத்திக்கலான்னு பர்மிஷன் கொடுத்தோன்னே இவனை மட்டும் முன்னாடி உட்கார வச்சுக்கிறாங்க. இவங்க ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டோ டிரைவரும் அவனும் ஒரு மாதிரி இந்த அம்மாவை பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வேற வழியில வேற போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த பின்னாடி உட்கார்ந்து இருந்தவரு முதல்ல ஆட்டோவை நிப்பாட்டுங்க, நீங்க வேற வழியில போறீங்கன்னு சொல்றாரு. ஆனா இவனுங்க நிப்பாட்டாம ஓரமா ஒரு காட்டுக்குள்ள வந்து நிப்பாட்டுறானுங்க. ஏன் இப்படின்னா பண்றீங்கன்னு கேக்குறப்ப இவன் எந்த பதிலுமே பேச மாட்டான். அந்த நேரத்துல இன்னொருத்தவன் வேற வரான். அதாவது என்ன நடந்திருக்குன்னா இந்த லிஃப்ட் கேட்டவனும் இந்த ஆட்டோக்காரும் எல்லாமே பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவரும் அந்த 2 பேரையுமே அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க ஒய்ஃபு கிட்ட நம்ம பொண்ணை கூட்டிட்டு நீ ஓடுன்னு சொல்றாரு. அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடி போய் அந்த பொண்ணை அந்த கல்லுக்குள்ள வச்சு மறைச்சிட்டு அந்த கல்லுக்கு பின்னாடி இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச அவனுங்களும் அவங்க ஒய்ஃபோட வாயை பொத்தி அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப தன்னோட மனைவியும் குழந்தையும் தேடி இவர் வந்து பாக்குறாரு. அந்த 2 பேத்தையுமே காணோம். இவரோட குரல் கேட்டதும் அந்த சின்ன பொண்ணும் எழுந்து நின்னு பாக்குறா. அந்த குழந்தைய பார்த்த அந்த ஆட்டோக்காரனும் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுறான். இவரு காலை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா இவரையும் அடிச்சுட்டு அந்த குழந்தைய விடாம இவனும் கூட்டிட்டு போறான். இவர் ஒரு இரும்பு ராடு எடுத்து அவனை அடிச்சு அந்த குழந்தையை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த 2 பேரையும் அடிச்சுட்டு தன்னோட மனைவியும் கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்க எங்க போனாலும் அந்த 2 பேரும் விட மாட்டாங்க. இந்த நேரம் பார்த்து அங்க ஒரு போலீஸ் கார் வந்தோன்னா அந்த ஆட்டோவை திருப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த போலீஸும் அவங்கள துரத்தி விட்டுட்டு இவங்க 3 பேரையும் கார்ல ஏத்தி அவங்க வீட்டுல கொண்டு போய் சேஃபா விட்டுறாங்க.